ஹலோ ஐயா. ஹலோ. ஹலோ ஐயா. யாருங்க? யாருங்க? ஐயா நான் ஸ்வர்ணம் பேசுறேன் ஐயா. ஓ. மிக்ஸ்டு மிர்ச்சி சேனல்ல இருந்து. ஓ. நம்பர் புதுசா இருக்குதும்மா. ஐயா நீங்க தான் என் நம்பரே பிளாக் பண்ணிருக்கீங்களே ஐயா. அதனால இது வந்துட்டு ஃபார் யூடியூப் இல்லைம்மா, பர்பஸ்க்காக நான் நான் ஒரு பர்சனல் நம்பர் வந்து யூஸ் ஒரு வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் ஐயா. மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். மற்றதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிட்டேன். சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லுமா. ஐயா. உன்னோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். ஓகே. ட்ரஸ்ட்டு, என்னோட ட்ரஸ்ட்டுக்கு வந்து குழி தோண்டி போச்சிட்டாங்க உங்கள் வீட்டில். நான் எடுத்து நடத்துகிறேன் என்ன ஆமா ஐயா. அப்படிலாம் பேசியிருக்கிறேன். நான் ட்ரஸ்ட்டெல்லாம் கொடுக்குற மாதிரி ஐடியாலாம் கிடையாது. அது நான் நடத்தலைனாலும் அது அப்படியே சும்மா போனாலும் போயிட்டோம் என்ன. அது நான் வேறு யாருக்கும், உனக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்குமே நான் கொடுக்குற மாதிரி கிடையாது. காரணம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுன்னா ஒரு அடிப்படையாக தெரியணும். உனக்கு வந்து அதை பற்றி எந்த விதமான புரிதலுமோ இதுவுமே கிடையாது. சும்மா யாராவது ஆசையை காமிச்சு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு யாராவது ஆசையை காட்டியிருந்தாங்கன்னா தயவுசெய்து இந்த ஆசையை நீ குழி தோண்டி புதைச்சிக்கோ. ஐயா என்னால ஏற்பட்ட இந்த இது அப்படிங்கறதுனால அதெல்லாம் தான் ஐயா இந்த பரவாயில்லம்மா, முடிவு எடுத்தேன். பரவாயில்ல. என்னென்ன நடக்கணும், ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கணும்னு பிறக்கும் போதே எழுதிடுவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. கோர்ட்டில் வழக்கு இருக்கிறதுனால மேற்கொண்டு என்னால் பேச முடியாது. ஓகே கோர்ட்டுக்கு ஐயா. போயாச்சு, கேஸுக்குன்னு போயாச்சு. இனிமேல் அதை பற்றி எதுவும் பேசாத. என்ன விஷயம், உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா நான் ஏன்னா யூவி அந்த குரூப்ஸ்ன்னு ஏன்னா அந்த சொல்லிட்டு ஒரு இது அதான் அந்த ஆரம்பிச்சிருக்கேன் ட்ரஸ்ட்டு ஐயா. தரமாட்டேம்மா, ட்ரஸ்ட்டெல்லாம் தரமாட்டேன். ஓகே ஐயா. எக்காரணத்தை கூட ஓகே. யார் பேர்லையும் மாற்ற தரமாட்டேன். அது வேலை செய்யாமல் அப்படியே அது முடங்கி போனாலும் போகட்டும். அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அதை வச்சு நான் சம்பாதிக்கவும் கிடையாது, யார்கிட்டையும் பணமும் வாங்கலை, யார் அது பேரில் கடனும் எதுவுமே கிடையாது. அதனால அது நடத்தினாலும் யாரும் கேட்கறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. ஐயா நான் யூவி குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா. நல்லதும்மா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஐயா. தேங்க்யூ. ஐயா இப்ப நான் உங்களுக்கு மெயினா கால் பண்ணதே வந்துட்டு நீங்க பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுலலாம் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க ஐயா. அதாவது என்னன்னா இப்ப கோல்டு ஏறுறது இறங்குறது, சில்வர் ஏறுறது இறங்குறது, டாலர்ஸ் பத்தின ஒரு நாலேஜ் எல்லாமே இன்டெப்த் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஐயா. ஸோ ஆமா. நீங்க வந்து ஆஸ் அ மணி அட்வைசரா நீங்க வந்து இன்டெப்தா நீங்க வந்து இருக்கீங்க ஐயா. அது வந்து ஆமா வெளியில இருக்கு. நீங்க நான் எதுவும் காமிச்சுக்கிறது இல்ல. ஆனா நான் கூட சொல்றது இல்லையா யார்கிட்டயும். ஆ ஐயா நீங்க யார்ட்டையும் சொல்றது கிடையாது. ஆனா என்னோட நான் உருவத்துக்கு நான் சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. அதனால தான் என்னை பத்தின விஷயங்கள் நான் அதிகம் வெளில சொல்றது இல்லை யார்கிட்டயும். ஐயா சொல்லு. நீங்க வெளியில காமிச்சுக்கிறது இல்ல. ஆனா கூடவே இருந்ததுனால எங்களுக்கு வந்து தெரியும் ஐயா. எனக்கு வந்து தெரியும். அதாவது என்னன்னா உனக்கு நீங்க தெரியும். நீங்க எப்படி வந்துட்டு அதாவது கோல்ட் ரேட்டு, சில்வர் ரேட்டு, டாலர்ஸ் பத்தினது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணுவீங்க ஐயா. இப்ப என்னன்னா ரீசன்ட் டேஸா நீங்க வந்து மைவி3 பத்தி நீங்க வந்து என்ன சொன்னீங்களோ அது இப்ப நடக்க போகுது ஐயா. கம்மிங் மண்டே கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸ்ல வந்துட்டு மைவி3யோட அந்த மேனேஜிங் டைரக்டர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம் ஐயா. ஓகே, வெரி குட். நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்களோ அது எக்ஸாக்ட்டா நடக்குது ஐயா. அதாவது ஆ. ஒன்று தெரிஞ்சுக்குமா. ம். அந்த மணி அட்வைஸர் அதெல்லாம் வந்து என்னோட சொந்த விருப்பத்தின் பேரில் நான் வந்து கொஞ்சம் இருமா ஓரமாக நின்றுக்கிறேன். ஓகே. ஹலோ. ஹலோ. அதாவது இப்போ நான் சொல்கிறேங்க, மைவி3 அவங்க வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. எதுக்காக மனு கொடுக்குறாங்க? ஐயா நான் அதோட சாராம்சம் உங்களுக்கு நான் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன் ஐயா. சரி, ரைட்டுமா. இப்போ நீ சொல்கிறது ஓகே. அவங்க கொடுக்குற இதெல்லாம் சரியானது தான். அதில் சம்பாதிக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ம். அதாவது எம்எல்எம் கம்பெனி மேலே வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஆனால் ஒரு எம்எல்எம் கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இதுதான் முதல் முறை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கோ இல்லை வேற எதுக்கோ போல இவங்க வந்து கலெக்டர்கிட்ட மனுவாக கொடுக்குறாங்க. நாங்கள் கரெக்டாக நடத்துகிறோம், ஓகே. நாங்கள் கரெக்டாக செய்கிறோம் அப்படின்றத வந்து இவங்க விளக்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது. ஓகே. நாங்கள் சரியான முறையில் செய்கிறோம், பண்ணுறோம். இது எதுக்காக இவங்க இந்த இதை மாதிரி வந்து நாங்கள் பண்றாங்க மக்களை ஐயா? ஏமாத்தல இது வரைக்கும் அதாவது இதில் வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குமா. ஆ. இப்போ வந்து இதில் வந்து என்னோட சொந்தக்காரங்களும் இதில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே. என்ன பண்ணுறது இல்லை இதை. ஓகே. என்னோட சொந்தக்காரங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. என் ஃபேமிலியிலேருந்து யாரும் பண்ணல இதை. ஓகே. என் பொண்ணை கூட பண்ணவில்லை. ஆனால் எங்கள் மருமகெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவரோட விருப்பம், நான் அதெல்லாம் தலையிட முடியாது. ஓகே. என்ன. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம்ன்ற அந்த விஷயம் வந்து கரெக்டாக போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே. இப்போ வந்து இவங்க வந்து ரிசர்வ் பேங்க் வந்து செபின்னு எஸ்இபிஐன்னு செபின்னு ஒரு இது இருக்கு. ஓகே.
அது கீழே வந்து இவங்க வந்து எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, ம். எது மைவி த்ரீ ஆட்ஸ் குரூப் வந்து எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, ம். இது என்னென்ன ஆக்ட்ல வருது, ஓகே. இது வந்து பியூர்லி கிரிமினல் வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஆ. இதுல தான் வரும், பொருளாதார குற்றப்பிரிவு தான் வரும். இது ஓகே. வந்து நீங்க வந்து இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா பொருளாதார குற்றப்பிரிவு போகணும். ம். இப்ப வந்து மக்கள் கொடுக்கல, அந்த கம்பெனி கொடுக்குது. ம். 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 கம்பெனி வந்து கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுக்குது. ஆமா ஐயா. மனு தான் இது குடுக்க வந்து போறாங்க. அவங்க வந்து புகார் கொடுக்கல, அங்க புகார் கொடுக்க முடியாது. ஓ! ஏதாவது மிகப்பெரிய அளவுல ஏதோ இப்ப வந்து ஒரு பெண்ணை இப்போ இப்ப வந்து பல்லடத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து அனுப்பி வச்சாங்க, ஆணவ படுகொலை ஆகி போச்சு. இந்த ஆமா. மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இப்ப நான் கொடுத்துருக்கிறத விட கலெக்டர் மூலியமா கூட கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் நான் வந்து ஒரு சில காரணங்களுக்காக நான் வந்து வேற இடத்துக்கு போயிட்டேன். ஓகே. இதுல வந்து கலெக்டர் கிட்ட இவங்க மனுவா தான் கொடுக்குறாங்க. ம். 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 அதாவது இவங்களோட பலத்தை வந்து இவங்க நிரூபிக்கிறாங்க. இது வந்து வரக்கூடிய எதிர்மறை இத வந்து இவங்க சமாளிக்கிறதுக்காக இந்த மாரி பண்றாங்களா ஐயா? மேபி அதாவது வந்து என்னன்னா, ஆ. ஆஹ், இன்னைக்கு வந்து யூடியூப் ஓபன் பண்ணோம்னா நிறைய மைவி3 இருக்குமா இருக்காதா இதை பத்தின விளக்கம், இதுல நாங்க மேக்சிமம் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தா வந்து கம்பெனிக்கு ஆதரவாக தான் கமெண்ட்ஸுங்க வருது. ஆமா. அந்த மைவி3 ஆட்ஸுக்கு வந்து கம்பெனிக்கு ஆதரவாக தான் வந்து நிறைய கமெண்ட்ஸுங்க வந்துகிட்டு இருக்குது. ம். ம். ஆஹ், அந்த விதத்துல வந்து இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து இதுல வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஓகே. கோயம்புத்தூர்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஓகே. மக்கள் ஏமாற்றப்படலாம், ம். 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 இந்த கம்பெனி நாளைக்கு ஏமாத்திட்டு ஓடிடும், ஒரு ஓகே. யூகமா தான் கொடுக்குறாங்க. ஓகே. குற்றம் நடந்துருச்சு, ம். இவங்க ம். ம். ஏமாத்திட்டாங்க, இவங்க பணத்தை ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு வந்து இது வரைக்கும் ஓகே. தமிழகமும் இவங்க ஆந்திரா கர்நாடகா என்னென்ன சொல்றாங்க. ம். ம். இது வரைக்கும் எந்த ஸ்டேட்லயுமே வந்து இவங்க பணம் ஏமாத்திட்டாங்கன்ற புகார் வந்து இன்னமும் பதியப்படலை. ஓ! அதாவது காரணம் என்ன, ஒருவேளை இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு யூகத்துல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யோகத்துல வந்து சரிம்மா நாம கூட தான் நினைக்கிறோம் ம். நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்ச உடனே உயிரோட எந்திரிச்சிருவோன்னு. அது நம்ம ம். கையில இருக்குதா? இல்ல ஐயா. நாளைக்கு இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு கரெக்டா ஒழுக்கமா நடந்துகிட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றவன் தான் ஆ. என்ன. ஆ. இதுல கூட வந்து நான் வந்து முத வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிலர் செய்யும்போது பார்க்கும்போது கீழே வந்து ஒரு சில தனியார் விளம்பரங்கள்லாம் வந்தப்ப ஓகே, ஓகே. இது வந்து நல்ல கான்செப்ட். ம். ம். என்ன தனியார் விளம்பரங்கள்லாம் வாங்குறாங்க, இந்த விளம்பரத்துக்கு மூலியமா வர வருமானம் ஓகே. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க பத்தியா, ஆமா. 300 ரூபா 3000 30,000 60,000 1,00,000. ஆமா ஐயா. அத வந்து என்னன்னா இவங்க வந்து ஏதாவது பிசினஸ்ல போடலாம், இல்ல வேற எதுக்காவது ஏதாவது ஒண்ணு மல்டிபிள் அதை வந்து அது ஏதோ மல்டிப்ளை. லெவல்ஸ் வச்சிருக்காங்க ஐயா. பிஎம், சிஎம், அதெல்லாம் ஓஎம், பிஎம், தெரியலம்மா. சிஎம். அது எல்லாம் அதாவது இந்த கிட்டத்தட்ட இந்த எம்எல்எம் மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி செயின் லிங்க் மாதிரி வர்றது தான் ஓ! ஓகே. என்ன. ஆனா இது வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோட நிறுத்தறதா கேள்விப்பட்டேன். ஓ! அது என்னன்றது டீடைல்ஸ் எல்லாம் முழுசா தெரியல எனக்கு. ஓகே. அதாவது நீ கேட்ட கேள்விக்கு சொல்றேன், எப்படி இந்த கம்பெனி வந்து இவங்க வந்து மனு தான் கொடுக்க முடியும் ஒழிய புகாரோ ஒருத்தர் மேல வந்து ஒரு இதோ கொடுக்க முடியாது. ம். ம். தங்களோட ம். பலத்தை நீ சொன்ன மாதிரி எதிர்மறையா வரக்கூடிய விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்கு ஓகே. அங்க ஒரு கூட்டம் போடலாம். இல்ல ஏன்னா ஏன்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டமா தான் இதை நம்ம பார்க்கணும். ஓகே. ஏன்னா இது வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தான் வந்து கூட்டமா போய் கொடுத்துருக்காங்க. ம். 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 எம்எல்எம் கம்பெனி இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஐயா. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து திருச்சியில இருந்து தஞ்சாவூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாமே வருவாங்க. ஆனா கோயம்புத்தூரை தான் மெயினா வச்சுக்கிறாங்க. ஓகே. கோயம்புத்தூரை மெயினா வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, ம். இது நான் வந்து டீப்பா அலசின விஷயம். ஏன்னா ஓகே. கோயம்புத்தூர்லயே நானும் இருக்கேன். இருந்தா கொங்கு மண்டலத்துக்குள்ள தான் நான் பெரும்பாலும் சுத்திக்கிட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. இதுல வந்து கொங்கு மண்டல எம்எல்எம் குரூப் வந்து கொங்கு மண்டலத்தை வந்து எதுக்கு வந்து எடுத்துக்கிறாங்கன்னா, ம். கொங்கு மண்டலத்துல மிக முக்கியமான ஒரு நல்ல பணத்திலேயோ இல்ல அரசியல் ஏதோ ஒரு இதுல வந்து வெயிட்டா ரெண்டு ஆளுங்க பார்த்துக்கப்பட்டுவாங்க. ஓ! ஏன்னா இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா இருக்கும். ஓகே. அப்ப அதை சார்ந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து அந்த அவங்கள குறிப்பிட்ட மீறி எதுவும் சமூகத்துக்கு பண்ண வந்து முடியாது. ஆமா அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே பயப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இங்க நிறைய விஷயங்கள் நடக்குது, இந்த ஓ! கொங்கு மண்டலத்துக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, மூடி மறைக்கப்படுது. ஓகே. இது அரசியலும் இருக்குது. ஓகே. ஓகே ஐயா. இந்த மைவி3 ஆட்ஸ்லயும் வந்து இந்த கொங்கு மண்டலத்துல வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய மக்கள் மிக முக்கியமான நபர்கள் இதுல வந்து ஒரு பங்குதாரரா இருக்கிறாங்க. ஓ! கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோ 12 பேரோ இருக்கிறாங்க. ஓகே. நாளைக்கு இதுல பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆ.
இதனோட சர்வர் வந்து இங்க கிடையாது. ஓ! அதாவது மைவி3யோட சர்வர் வந்து ஓகே. தமிழ்நாட்டிலயும் இந்தியாக்குள்ளேயே கிடையாது. ஓகே. ஃபாரின்ல இங்கே இருக்குது. ஓகே, ஓகே ஐயா. அங்கிருந்து நீங்க டேட்டாஸ் கலெக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. இதுல இன்னொரு பெரிய இது என்னன்னா, உங்களோட தனிப்பட்ட விவரங்கள் எல்லாமே அவங்க கிட்ட போயிடுச்சு. ஓகே. உங்களோட இது இருக்கு இல்லையா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட், உங்களோட பேன் கார்டு நம்பரு, ஆமா. மொத்த இதுவுமே வந்து இப்போ அவங்களோட இதுல இருக்கு. ஆமா. அது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போதே எல்லாமே ஆமா, வாங்கிடுறாங்க அவங்களோட ஐயா. தனிப்பட்ட விவரங்களை நீங்க கொடுத்துட்டீங்க. ம். என்ன இது வந்து ரெண்டாவது வந்து இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்போது நன்கொடையா வாங்கலாம். ஓகே. ஒரு டொனேஷனாவோ ஒரு இதாவோ வாங்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ம், ம், ம். இப்போ இப்போ என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா, என் பொண்ணுக்கு நான் நகையை போட்டுட்டேன்னா, பணமா வரதட்சணையா கொடுத்தேன்னா அது வந்து டொனேஷன் கணக்கு தான். திருப்பி கேட்க முடியாது. நான் ஓ! சட்டத்துல இடம் இல்லை. ஓகே. என் பொண்ணுகிட்ட நான் பணத்தை திருப்பி கேட்கறதோ இது பண்றதோ. ம். அதே மாதிரி தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, ம். நன்கொடையாக நீ இந்த மைவி3க்கு வந்து நீ நன்கொடையா கொடுத்திருந்தீங்கன்னா திருப்பி கேட்க முடியாது. ஓ! இவங்க வந்து நீ திருப்பி கேட்காம இருக்கிறதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. நீ கொடுக்குற பணத்துக்கு வந்து உண்டான பொருள் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பொருள் வந்து அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குதான்னு நீங்க யாரும் பாக்குறது இல்ல. ஓகே. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கால் வருதுமா, பேசிட்டு வரேன். ஓகே ஐயா. The person you are speaking with has put your call on hold. ஹலோ. ஹலோ ஐயா. லைன்ல இருக்கேம்மா. கிட்டத்தட்ட நீ வந்து 30 ரூபா கட்டினாலும் சரி, 300 ரூபா கட்டினாலும் சரி, 30,000 கட்டினாலும் சரி, 1,00,000 ரூபா கட்டினாலும் சரி, என்ன அவங்க வந்து அதாவது நீ விருப்பப்பட்ட பொருள் அவங்க கொடுக்கல. இது வந்து நான் பார்த்தேன் நிறைய இடத்துல. ஓகே. அதாவது இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு 1,00,000 ரூபா கட்டணத்துக்கு வந்து மாத்திரை கொடுத்துட்றாங்க. அந்த மாத்திரையோட உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, ஏது இருக்கு, அது என்ன, அதாவது சித்தா மெடிசன் போது ஓகே, அது ஒன்றும் உடம்பு ஒன்றும் பண்ண போறதில்ல. ஒன்றும் ஒத்துக்குச்சுன்னா எடுத்துக்கும், ஒத்துக்கலன்னா ஒன்றும் வாமிட் வரும், இல்லை லூஸ் மோஷன் ஆகும், மொத்தத்தில் வயிறோ இதோ ஒன்று சுத்தமாயிடும். ஓகே. என்ன சித்தா மெடிசன்றதுனால வந்து சேஃப். இது சாப்பிட்றதுனால கண்ணு போயிடும், கால் போயிடும், கிட்னிக்கு ஃபெயிலியர் ஆகிடும், அல்சர் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இது கிடையாது. இது பியூர்லி சித்தாவாக இருக்கும் பட்சத்தில். இது சித்தா நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஓகே. சித்தாவாக இருக்கும் பட்சத்தில் இவங்க ப்ராடக்ட் எல்லாமே எதுன்னு. ஆனா ப்ரிசர்வேட்டிவ்ன்றது இவங்களும் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு சில தொக்குலாம் பார்த்தேன் நான். என்னென்னோ தொக்கு ஏதோ ஒரு சில அதான் என்னென்ன தொக்கோ பார்த்தேன். அப்போ வந்து அது கெடாம இருக்குன்னா ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரிசர்வேட்டிவ் போடாம நம்ம வந்து இது பண்ண உணவுப் பொருள் வந்து கெடாம வச்சிருக்க முடியாது. இது ரெண்டாவது, உங்ககிட்ட நான் சொன்னது நடக்குதுன்றீங்க. ஆரம்பத்துல இருந்து நான் என்ன சொன்னேன், இவங்க தனியார் விளம்பரத்தை வாங்கி பண்ற வரைக்கும் ஓகே. இப்ப அவங்க சொந்த விளம்பரத்தை மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனோட விலை வந்து அந்த பொருளோட அளவு என்ன, அதனோட தரம், அதுக்கு வந்து இதனோட விலை வந்து கரெக்டா இருக்குதான்றது யாரும் வந்து செக் பண்ணதா எனக்கு தெரியல. நான் இது வந்து அந்த கம்பெனிக்கு எதிரா பேசல, நானு பொதுவா மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். நாளைக்கு அந்த கூட்டத்தை கலந்துங்க. ஏன்னா இது என்ன எல்லாத்தையுமே 4 பேத்துக்கு ஒரு பணமா போகுதுன்னும் போது பணமா போய் அவங்க பொருளாதாரத்துல கொஞ்சம் மேல வராங்கன்னா சந்தோஷமான விஷயம். இவங்க கரெக்டா நடத்திக்கிட்டு கரெக்டா பணம் கொடுக்குற வரைக்கும் வெல் அண்ட் குட். ஓகேவா? அப்ப வந்து இவங்க வந்து அந்த தனியார் விளம்பரத்தை வந்து பண்ணும்போது இருந்த நம்பிக்கை, இவங்க விளம்பரத்தையும் இவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இது வந்து வெளி வருமானம்ன்றது கிடையாது. ஸோ இவங்க ப்ராடக்டை வித்தாதான் இது பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஃபீல்ட்ல வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்தது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சித்தா வந்து ஒரு மாதிரி நல்ல மேல வந்தது, அப்படி டக்குன்னு கீழே வந்துருச்சு. காரணம் என்னன்னா, இவங்க எடுத்த உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொன்ன கான்செப்ட் தான். அலோபதி மெடிசனுக்கு எதிராக இவங்க ப்ராடக்டை கொண்டு வந்து விட்டார்கள். ஆமா, அது நீங்க சொன்னீங்க ஐயா. புரியுதா? கார்பரேட் நிறுவனத்தோட நேரடியாக மோதுகிறது மைவி3. அந்த மாதிரி மோது ரொம்ப நாள் விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நான் வந்து ஆங்கில மருத்துவத்தை ஒரு மாதிரி டெமி பண்ணி இவங்க வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஃபுட் சப்ளிமெண்ட்னு கொடுக்குற வரைக்கும் ஓகே. புரியுதா? ஒரு சிலர் அந்த விளம்பரத்துல பேசும்போது பார்த்தா இந்த சோப்பு போட்டு அப்படி குளிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னா ஒரு சில வியாதிகளுக்கு வந்து மருந்து கிடையாது. இப்போ வழுக்கத்தாலன்னா
சித்தா இப்ப சித்தாவிலேயே வந்து வழுக்க தலையில முடி வர வைக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டான்னா ம். அவன் பொய் பித்தலாட்டம். ஓ. ஏன் அப்படி பார்த்தா அவன் வீட்டுல 4 பேர் வழுக்க தலையா இருப்பான். ம். 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 என்ன ம். சொரியாசிஸ குணப்படுத்திடுறேன் ம். அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பொய். ஓ. சொரியாசிஸ்க்கு சித்தாவிலையும் வந்து மருந்துகள் இருக்கிறது. அது வந்து என்னன்னா கடும் பத்தியம் இது பண்ணா அந்த பத்தியம் அளவுக்கு இன்னைக்கு நம்ம உணவு முறை கிடையாது. ஓ. நம்ம உணவு முறையெல்லாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அதாவது ஆக்சுவலா வந்து அந்த நோய்க்கு உண்டான பத்தியத்துக்கு உண்டான உணவுகள்லாம் இப்ப கிடையாது. ஓகே. புரியுதா? ம். 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 அப்ப வந்து நம்ம வந்து இதுக்கு இது மருந்து இது மருந்துன்னு இவங்க சொன்னதுதான் இன்னைக்கு ம். வந்து மிகப்பெரிய பிரச்சனையில வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஓ. கார்பரேட் கம்பெனியை இவங்க அதாவது கார்பரேட் கம்பெனிக்கு ஆப்போசிட்டா இவங்க வேலை செய்யற மாதிரி ஒரு ம். பிம்பம் வந்து உருவாக்கிட்டே வந்தது. ஓகே. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இது எல்லாரும் மாதிரி ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு வருஷத்துல ஓடி போயிடும்னு நினைச்சாங்க. ம். ம். பட் இது நாளுக்கு நாள் இதுல வந்து ஆணுங்க உள்ளுக்குள்ள சேர 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 ம். கார்பரேட் கம்பெனின்னு கிடையாது, இந்த ஆங்கில மருத்துவம் இந்த சார்ந்த இதுக்கு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஒரு சில அதான் நான் ஆரம்பத்துல சொல்றேன் இல்லையா, ஆமா. அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக எது வந்தாலும் அது நசுக்கப்படும். ம். 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 இப்ப வந்து சித்தா பல்கலைக்கழகம்னு இருக்குது. ஆனா அவங்க வந்து சித்த மருத்துவம் படிச்சுட்டு வெளியில வராங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குது. ம். அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தான். ஆனா சித்தா டாக்டர் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஓகே. சித்தா டாக்டர் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து இது கிடையாது. அவர் வந்து மார்ச்சரியில போய் இது பிணத்தை வந்து பரிசோதனை பண்றதுக்கு அவருக்கு வந்து ம். இது கிடையாது. ம். 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 மார்ச்சரிக்குள்ள வந்து சித்தா டாக்டருக்கு அலோடு கிடையாது. ஓ. ஆனா 2 பேரும் படிக்கிறது ஒரே அனாட்டமி தான். ஓ. உடல் ஓகே. உறுப்பு எங்க இருக்கு? ஹார்ட் நெஞ்சில் தான் இருக்கும். என்ன காது தலையில் தான் இருக்கும். கண்ணுக்கு மூஞ்சில தான் இருக்கும். நாக்கு வாய்க்குள்ள தான் இருக்கும்ன்றது வந்து இந்த அனாட்டமியை வந்து 2 பேர்த்துக்கும் ஒரே அனாட்டமி தான். ஓ. என்ன ஓகே. இது இயற்கை, இது செயற்கை ரசாயனம். ஓகே. புரியுதா? ம். ரசாயனம்ன்றது வந்து ரசாயனத்தை கையில தொட்டுட்டா கடைசி வரைக்கும் ரசாயனமே தான் கிடக்கணும். ஓ. சித்தாவில் வந்து ஒரு சில அதாவது சித்தா ஆரம்பத்திலே சித்தாவை எடுத்துட்டோம்னா அந்த நோயை முற்றிலும் குணப்படுத்திக்கலாம். ம். ம். ஆனா குணப்படுத்திக்கிட்டு உணவு முறையை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும். ஓ. இவங்க பாட்டுக்கு சரியாயிடுச்சுன்னு போய் கண்டறிஞ்சுனா மறுபடியும் வரத்தான் செய்யும். ம். அப்ப வந்து ம். சித்தா இதுல வந்து என்னன்னா இவங்க வந்து ஒரு சில நோய்க்கு வந்து நிறைய இடம் சுத்தி இருப்பாங்க. ம். அதாவது ஒரு அலோபதி டாக்டர்னா கூட அவங்ககிட்டயே முழுசா பாத்துருக்க மாட்டாங்க. ம். ம். அந்த டாக்டர்கிட்ட 1 மாசம் பார்த்துருப்பான், 2 மாசம் பார்த்துருப்பான். அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போவான், ம். அங்க 3 மாசம் பார்த்துருப்பான். இன்னொரு அப்புறம் ஜிஹெச் வந்து அங்க ஒரு 6 மாசம் பார்த்துருப்பான். ஆமா. கடைசியா என்ன பண்ண எல்லா பக்கமும் பணம் போயிட்ட முன்னாடி சித்தா டாக்டர்கிட்ட வருவான். ம். அவன் என்ன பண்ணுவான், அதாவது சித்தா டாக்டர்னா இப்பெல்லாம் எல்லாமே கிளினிக் வச்சு உக்காந்துட்டாங்க. ம். இப்ப மாதிரி எங்களை மாதிரி வந்து சட்டி வச்சு சீலமண்ணு போட்டு சுத்திலும் வரட்டி வச்சு இது புடம் போடுற ஆளுங்கெல்லாம் இப்ப கிடையாது. ஓ. இப்ப நான் செந்தூரெல்லாம் புடம் போடுறது. ம். 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 புடம் இப்ப ஒரு சில மருந்துகள் வந்து நாங்க புடம் போட்டு எடுக்கிறோம். ஓகே. இப்ப மைவித்திரியும் வந்து அந்த மாதிரி புடம் போட்டு எடுக்கிறாங்களா, இவங்க எங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, என்ன ஏது, இதெல்லாம் இவங்க இன்னும் டீட்டெயிலா சொல்லணும். ம். மக்கள்கிட்ட இன்னொன்று வந்து டீட்டெயிலாக என்ன சொல்லணும்னா, அதாவது ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தோம்னா வருஷத்தில் வந்து அவங்களோட வளர்ச்சி சதவீதத்தை வந்து கிராஃப் மூலிமா இது பண்ணுவாங்க. அவங்களோட ஊழியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்மளுக்கு இந்த வருஷம் எவ்வளோ லாபம் வந்தது, எவ்வளோ நஷ்டம் வந்தது, எந்த மாதம் ஏறி இருக்குது, எந்த மாதம் இறங்கிருக்குது, இந்த கிராஃப் ஒன்று இதுன்னுவாங்க. இப்போ வந்து இதில் பணம் போட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் தொழிலாளிகள். இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி வேணால் தொழிலாளிகள் இல்லை பங்குதாரர்கள். ஏன்னா நீங்கள் பணம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு பார்ட்னர் தான். அப்போ வந்து இவங்க வந்து வருஷத்துக்கு எந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, என்னென்ன ப்ராடக்ட் விற்கிது, நிகர லாபம் எவ்வளோ, செலவுகள் எவ்வளோ ஆச்சு, செலவுகள் போக அந்த கம்பெனிக்குன்ற லாபம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போச்சு, மீதி இருக்கிறத வந்து எப்படி நாங்கள் பிரித்து தரோம், அனைவருக்கும் வந்து பணம் எப்படி சரியாக தரோம் அப்படின்றத வந்து இன்னும் வெளிப்படைத்தன்மையாக இருந்ததுன்னா மக்கள் வந்து இன்னும் நிறைய பேர் செய்கிறாங்க. இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இதாக புரியறதுக்காக சொல்கிறேன். அதே போல் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையாக இவங்க இல்லைன்னும் போது பல
சிலருடைய பலருடைய கருப்பு பணங்கள் வெள்ளையாவதற்கு மறைமுகமான உதவியாக கூட இது இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இப்பயும் சொல்கிறேன், மைவித்திரிக்கு எதிராக நான் பேசலை. இப்படி வந்து வெளிப்படைத்தன்மையாக இவங்க இவ்வளோ மருந்து இவ்வளோ ப்ராடக்ட் நாங்கள் இந்த வருஷம் செய்தோம், இந்த வருஷம் இவ்வளோ விற்றோம், இவ்வளோ லாபம் வந்தது அப்படின்றது வந்து பணம் போட்டு இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் பொருளாதார ரீதியாகவோ இல்லை மற்ற விதமோ மறைமுகமாக நம்ம யோசித்தோம்னா சில பல ஆட்களுடைய கருப்பு பணங்கள் வெள்ளையாக்க இது ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் ஆகுது அப்படின்ற சந்தேகத்துக்கும் போகலாம். மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஓகே. மைவித்ரி இவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட் இவங்க எப்படி செய்யறாங்க, ம். அது மக்களுக்கு எப்படி பயன்படுது, அது வந்து எந்த மாதிரி யாராவது ரெக்கவர் ஆகிருக்கிறாங்களா. ம், ம், ம். ஒருத்தர் சுகருக்கு மருந்து சாப்பிட்டேன்றாரு, ஆமா. என்ன ஆல்ரெடி அவர் அலோபதி மெடிசின் சாப்பிட்டுட்டு தான் இது சாப்பிடாரு. அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் இருக்கும். ஓ. ஆனா இவங்க யாருமே வந்து முறையான இவங்க கொடுக்குற மைவித்திரியை மட்டும் நான் சொல்லலை, ம். வெறும் எல்லா சித்த மருத்துவர்களுக்குமே சொல்றேன், ஒரு முறையான இதுல வந்து மருந்து கொடுக்கறது இல்ல. ம். இப்ப வந்து மைவித்திரியில வந்து இவங்க வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அனுமானம் என்ன? ஓகே. சும்மா ஒரு சளிக்கு தூதுவளை ரசம் வச்சு குடினா உடனே சளி சரியாயிடாது. ம், ம், ம். துளசியை மெல்லுன்னா சளி சரியாயிடாது. ஓகே. துளசி அதோட தூதுவளை அது அனுமானம். கூட அது இல்ல. துளசி இது தூதுவளை இன்னும் ஏகப்பட்ட மூலிகை அதெல்லாம் போடணும். ம். ஒத்த தலைவலிக்கு வந்து சும்மா சிம்பிளா ஒரே ஒரு சொட்டு தும்பப்பூ தும்பை இலை சாறை வந்து மூக்குள்ள விட்டோம்னா சரியா போயிடும். ஓகே. அதை மூக்குள்ள விட்டோம்னா எப்படி விடுறது? அப்படியே எடுத்து மூக்குள்ள வச்சு உடனே உரியறது அப்படி கிடையாது. அதை வந்து எப்படி விடணுன்ற ஒரு முறை இருக்குது சித்தத்துல. ஓ. அது எப்படி விட்டால் அந்த ஒரே ஒரு சொட்டு தான். ஒத்த தலைவலி பல வருஷமா இருக்கும் அவனுக்கு. ம், ம். அவன் ஏறி இறங்காத டாக்டர் இருக்காது. ஓகே. அந்த தும்பை செடி வந்து ரோடு சாதாரணமா எல்லாம் நிறைய தொடர்ந்து எங்கெங்கேயோ கிடக்குது. ஆமா. அது ஒரு 4 இலையை எடுத்து கசக்கி அந்த ஒரே ஒரு சொட்டை மூக்குள்ள விடணும். ஓ. விட்டா சரி. ஆனா அதை எப்படி விடணும்? ம். அது சரியான சித்த மருத்துவனுக்கு தெரியும். இன்னைக்கு ஓகே. படிச்சுட்டு வரவங்க வந்து எழுதி கொடுத்துருவாங்க, அதுக்கு உண்டான மாத்திரைகளை எழுதி கொடுப்பாங்க. இந்த கிட்டத்தட்ட அலோபதி டாக்டர்ஸ் மாதிரி தான். ஓ. படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, வந்து இங்க வந்து அப்படி படிச்சதை வாந்தி எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அனுபவ முறையில வந்து வைத்தியம் பண்ணணும். அதே போல வந்து இவங்க அனுபவ முறையில எப்படி தயாரிக்கிறாங்க. ம். போவர் ட்ரஸ்ட்னு ஒண்ணு பார்த்தோம், இந்த தூத்துக்குடிக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. டாக்டர் விஜயராகவன் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சித்தா டாக்டர் யாரோ இருக்கிறாங்க. ம். அவர் வந்து முறைப்படி திரையில தோன்றி ம். என்ன இந்த மருந்துகள் எப்படி செய்யறாங்க, இதுக்கு அனுமானம் என்ன, எது ம். நெய் கூட சாப்பிடணும், எதை தேன் கூட சாப்பிடணும், எதை லேகியத்தோட சாப்பிடணும், இந்த விஷயங்கள்லாம் விளக்கணும். ஓகே. விளக்கியதாங்க இன்னும் நிறைய பேர் இதுல வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓ. என்ன இது வந்து இவங்க செய்திருக்கிற கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட் தான். அதாவது ஓகே. ஒரு பொருளை வித்து அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை கொடுக்குறாங்க. இது ஓகே. கடைசி வரைக்கும் நிலைக்கணும். ம், ம், ம். இவங்களோட எண்ணங்கள் கரெக்டா இருந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது கரெக்டா கண்டிப்பா கரெக்டா போகக்கூடியது தான். ஆனா வந்து ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்ல வருதான்றது எல்லாரும் இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் சொல்றேன், ஓகே. மைவியத்தில் பண்ணி உங்க ஓன் ரிஸ்க்ல தான் பண்றீங்க. உங்க ஓன் ரிஸ்க்ல தான் பண்றீங்க. இவங்க வந்து செபில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா, ம், ரிசர்வ் ம். பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே. இந்த விஷயங்கள்லாம் யாரும் கேட்கறது இல்ல. மாசம் இவ்வளவு வருதா உடனே கொண்டு போய் பணத்தை கொட்டிடுறீங்க. ம், ம், ம். புரியுதா? இதனோட இதெல்லாம் வந்து நீங்க அடிப்படையெல்லாம் வந்து முதல் கேள்வி கேட்கணும். நீங்க இதெல்லாம் ம். ரிசர்வ் பேங்க்ல நீ என்ன டெபாசிட் பண்ணிருக்கிற, செபில எப்ப ரிஜிஸ்டர் பண்ண, உங்ககிட்ட இருந்து நான் வந்து 100 ரூபாய் வாங்குறேன்னா அது நன்கொடையா வாங்கினேன்னா பிரச்சனை கிடையாதுமா. ம். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மைவி3 ஆட்ஸை வந்து இதனோட கான்செப்டா சொல்லி முடிச்சிடுறேன் நான். எனக்கு டைம் ரோட்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் நான். ஓகே, ஓகே ஐயா. ஓகே. இவ்வளவு நேரம் நீங்க டைம் கொடுத்தது இல்ல ஓகே ஐயா. அதாவது என்னன்னு கேட்டா, ம். பொருளை தயாரிச்சு இவங்க கொடுத்து இது பண்றது ஓகே, எல்லாம் ரைட்டு. ம். செபில வந்து இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ம். அது ஷேர் மார்க்கெட் ஒரு புரோக்கரேஜ் இது நீ ஆரம்பிக்கிறதுனா கூட நீ அதுதான் பண்ணி ஆகணும். நீ ஷேர் மார்க்கெட் தனிப்பட்ட பண்ணினா தேவையில்ல. ம். உன்னோட பணத்தை போடுற லாபம் கெயின் ஆர் லாஸ் உனக்கு அன்னன்னைக்கு தெரிஞ்சிட போகுது. ஆமா. ஸோ உன்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ம், ம், ம். தேர்ட் பர்சன் உள்ள வர முடியாது. கண்டிப்பா ஐயா. அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செபில என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, ரிசர்வ் பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பொதுமக்களிடமிருந்து பணம் வாங்கும் போது ம். அவர்கள் விருப்பப்பட்டு நன்கொடையாக கொடுக்கும்போது அது பிரச்சனை கிடையாது. ஓகே.
நாளைக்கு நீ வந்து வருஷ கடைசியில் அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு செலவு பண்ணி கணக்கு காட்டி அதை வந்து நீ வந்து கவர்மெண்ட் கணக்கு பண்ணணும், வருமான வரி கணக்கு பண்ணணும். ம், ம். எவ்வளோ அமௌண்ட்டு டொனேஷன் வந்தது என்ன ஏதுன்றது அது வந்து நீ வருமான வரிக்கு வந்து அப்போ கணக்கு காட்டணும். ஓகே. இப்போ யார் 500 ரூபா கொடுத்தாங்க யார் 200 ரூபா கொடுத்தாங்கன்றதுலாம் கணக்கு கிடையாது. ம், ம், ம். ஆனா இவர்கள் வந்து ஒரு நிறுவனமா நடத்தி நீ இவ்வளவு கொடு நான் உனக்கு மாசம் இவ்வளவு தரேன் ஆமா. அப்படின்னும் போது இவங்க கண்டிப்பாக சிபில வந்து இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிசர்வ் பேங்க்ல வந்து அவங்க சொல்ற குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து இவங்க வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஓ! இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பணம் போடணும். இனி சேர்றவங்களுக்கும் சரி இது வந்து இவங்க கான்செப்ட் கரெக்ட். ஆனா வந்து இந்த கான்செப்ட்ல வந்து இவங்க கரெக்டா கடைசி வரைக்கும் நிக்கணும். ஓகே. ஆனா இதுல வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே போய் கம்ப்ளைண்ட், அதாவது கலெக்டரை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லயோ பொருளாதார குற்ற சென்னையிலயோ எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு கும்பல் கும்பலா நின்று இருந்தாங்க ஒரு காலத்துல. ம், ம், ம். ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, எம்எல்எம் ஏமாத்திட்டாங்கன்ட்டு. இப்போ ஆமா. ஒரு எம்எல்எம் மாதிரி இருக்கிற எம்எல்எம்னே கூட வச்சுக்கலாம், இல்ல எம்எல்எம் மாதிரி இருக்கிற கம்பெனின்னு வச்சுக்கலாம், சரி ஏதோ ஒண்ணு. என்ன ம். இவங்களோட எம்டி உள்ள இறங்கி கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குறாரு, புகார் இல்ல மனு ஆமா. மனு கொடுக்குறாரு. இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனா இப்ப இதுல காட்டக்கூடிய இந்த நேர்மை வந்து ம். கடைசி வரைக்கும் இதே நேர்மையோட மக்களுக்கு வந்து இவங்க வந்து கரெக்டா இதை வந்து கொண்டு சேர்க்கணும். ஓகே. இப்ப இவங்க அதை கரெக்டா கொண்டு சேர்க்கணும்ன்றது வந்து நிறைய சோம்பேறிகளை உருவாக்குறாங்கன்னு சொல்லுவேன் நானு. என்ன பார்ட் டைமா செய்யறவங்க பரவாயில்ல, ஆனா ம். இதே தொழிலா உட்காந்து செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். கண்டிப்பா என்ன ஐயா. இப்ப நெறைய பேர் மைவி3 தான் பண்ணிட்டு இல்ல இருக்காங்க ஐயா. பண்ணிட்டு இருக்காங்க, ரைட், ஓகே, வெரி ம். குட். அதாவது என்னன்னா சம்பாதிங்க, நல்லா இருங்க, எல்லாருமே சந்தோஷமா இருங்க. ம். கம்பெனி வந்து இது வரைக்கும் இன்னும் யாரையும் ஏமாத்தல, ம். ஏமாத்தா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடையாது. ம், ம். நான் தான் சொல்றேன் இல்லையா, கார்பரேட் கம்பெனியை எதிர்த்து கொண்டால் எல்லா எதிர்ப்பையும் சம்பாதிச்சுதான் ஆகணும். ஓகே. இது வந்து இவங்க எப்ப சித்தா ப்ராடக்ட்னு ஒண்ணு உள்ள இறக்குனாங்களோ ம், ம். அதனோட விளைவை தான் இப்ப வந்து சந்திக்கிறாங்க ஓகே. அப்படின்னு சொல்றேன். மறுபடியும் எனக்கு நேரம் கிடைச்சா நான் என்னோட சொந்த சேனல்ல வந்து நான் இதை பத்தி விரிவா பேசுறேன். கண்டிப்பா என்ன ஐயா. நெறைய விஷயங்கள் சொல்லுங்க ஐயா மைவி3 பத்தி. மைவி3 பத்தி சொல்றதுக்கு நான் அதுக்கு விளம்பரத்துக்கு வரலமா. ஆ. என்ன ம், ஏதோ ம். கேட்டேன். என்ன இல்ல ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப இதுக்குள்ள நீயும் இருக்கிறன்றத என்னோட யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ம், ம், ம். என்ன அதனால வந்து சரி நீ கேட்டதுனால இந்த விளக்கம் கொடுக்குறேன். சரியா. ஓகே இப்போ ஐயா. வரைக்கும் ஆபத்து இல்லாத கம்பெனி ஓகே. கரெக்டா கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் இன்னும் யாரும் கம்பெனி கொடுக்கல. ம், ம், ம். எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு ம். கர்நாடகா தான், ம். மானாமதுரை, இல்ல நம்ம மேப்ல தேடி கண்டுபிடிக்க கூடிய ஒரு சின்ன கிராமம், ஓகே. அந்த ஒரு தமிழ்நாடு மேப்ல வந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு கிராமத்தான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா கூட இது பெருசா பத்திக்கும். ஓகே. புரியுதா? இதை ம். வச்சு என்ன பண்ணாங்கன்னா கேம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ! இது வந்து இதுக்குள்ள வந்து பெரிய அரசியல் நடக்கும். ஓகே. இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்டை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகலாம் மொழியே ரொம்ப வந்து இதை வந்து ஆண் வச்சு வந்து ரொம்ப பெருசா விளம்பரம் பண்றது வந்து சித்தா ப்ராடக்ட். ம். அதனாலதான் இது வந்து நான் வந்து இத்தனை தடவை அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்குது. ஓ! சித்தா ப்ராடக்டை அதிக அளவில் இவர்கள் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கும் போது ம். கார்பரேட் கம்பெனிகளின் எதிர்ப்புகளை இவர்கள் சமாளித்துதான் ஆக வேண்டும். இப்ப நடக்கிறது எல்லாமே கார்பரேட் கம்பெனிகளோட ஏன்னா இது வரைக்கும் இவங்க கரெக்டா நடந்துக்கிறதுனால இப்ப நான் சொன்னேன்னா கார்பரேட் கம்பெனிகளோட இவங்க வந்து கார்பரேட் கம்பெனிகளோட மோதுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அந்த கார்பரேட் கம்பெனி மறைமுகமா வந்து அரசியல்வாதிகளையும், ம், ம். ஏன்னா மக்களுக்கு வந்து கரெக்டா பணம் போடுறதுனால மக்களை தூண்டி விட முடியாது. ஓகே. ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தா மக்கள் வந்து ஆதரவா கொடுக்குறாங்க. ம், ம், ம். இப்ப அங்கங்க இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிக்காரர்கள், ம். வெளிப்படையா சொல்றேன், இதுக்கு வந்து அரசியல் எப்பயுமே வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்குது. ஒரு நல்லா நடந்துருந்ததுன்னா அது உள்ள போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணும். ம், ம். ஒரு ஏற்கனவே இதே கோயம்புத்தூர்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி கரெக்டா தான் நடந்துருந்தது, கரெக்டா எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. இவங்க போய் வந்து கேட்டாங்க, ஒரு அமௌண்ட் கேட்டாங்க, அவங்க தர முடியாதுன்னு சொன்ன உடனே ம். அவங்களுக்கு சொந்தமான நியூஸ் சேனல்ல போட்டு அதை ஃபேக் கம்பெனின்னு சொல்லி அதை விளம்பரப்படுத்தி மக்கள் எல்லாம் லபதீபன் அடிச்சுக்கிட்டு போய் அந்த கம்பெனியை இழுத்து மூடினாங்க. ஓ! ஆனா அந்த கம்பெனி வந்து செபில ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, ரிசர்வ் பேங்க்ல பணம் கட்டி இருந்தாங்க, எல்லாமே கரெக்டா முறைப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஓ! அன்னைக்கு வந்து பவர்ஃபுல் மீடியா வந்து அவங்க தான். ம், ம், ம். நான் யாரையும் பேர் சொல்லி குறிப்பிட விரும்பல. ஓகே. அன்னைக்கு வந்து இது மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி இது நடக்காத இருக்கணும். கார்பரேட் கம்பெனிகளை வந்து எதிர்த்து இவங்க நிக்கிறதுனால
இந்த மாதிரி சிரமங்களுக்கு எதிர்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லிக்கிறேன். ம். மறுபடியும் உனக்கு நான் வந்து என்னோட காணொலியிலயோ இல்லை மறுபடியும் நான் நேரம் கிடைக்கும் போது நீ கூப்பிடுமா, நான் இதை பற்றி விரிவாக பேசலாம். ஆனா ஓகே ஐயா. மைவி3க்கு நான் விளம்பர தூதுவர் கிடையாது, இதையும் சொல்லிட்டேன். ஏன்னா சரி இதை ஐயா. என் ஓகே. என் குடும்பத்துல வந்து என் பையனோ என் ம். பொண்ணோ என் மனைவியோ நானும் இதுல எதுவும் செய்யலை இன்னைக்கு வரைக்கும். ஓகே ஓகே. நாளைக்கு எப்படியே தெரியாது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் செய்யலை நாங்க. ஓ ஓகே ஐயா. ஏன்னா எனக்கு இது ஆரம்பத்துல இருந்து நம்பிக்கை கிடையாது, வெளிப்படையா சொல்லிடுறேன் நான். ஓகே. என்ன என் நம்பிக்கை கிடையாதுன்னா வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் நம்பினேன், வெளி விளம்பரங்கள் வரும்போது நம்பினேன். இப்போ தொடர்ந்து இவங்க விளம்பரத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக தான் இருக்குது. ரெண்டாவது ம். இவங்க கார்பரேட் கம்பெனி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இனி வந்து இவங்க மைவி3 இது வந்து நாளுக்கு நாள் போராட்டம் அதிகமாக தான் ஆகிட்டே போகும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அதுதான் நடக்குது இப்ப. ஆமா ஐயா. இனி நான் சொல்ல போறது மைவி3க்கு வந்து ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். ம். மைவி3 குடும்பத்துல பயணிக்கிறாங்க, பணம் கரெக்டா வர வரைக்கும் பாருங்க. என்ன ஒற்றுமையா இருங்க, பணம் சம்பாதிக்கிறவங்கள சொல்றேன். ஓகே. அதுக்காக அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னா நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணல. ம். 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 அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், அவங்கவுங்க போய் சேர்றது சம்பாதிக்கிறது அதுன்றது அவங்க இப்பதான் சொன்ன வந்து அவங்கவுங்க ஓன் ரிஸ்க்ல அவங்கவுங்க இருக்கிறீங்க. ஓகே ஐயா. இதுல வந்து நாளைக்கு கவர்மெண்ட்டோ ரிசர்வ் பேங்கோ செபியோ வந்து இதை தலையிடுமா ஐயா நானே தலையிடாதான். இதுல பண்ணிட்டு தான் ஐயா இருக்கேன். அதான்மா சொல்றேன், நாளைக்கு கவர்மெண்ட்டோ ரிசர்வ் நான் பேங்கோ ஓன் ரிஸ்க் எடுத்து செபியோ தான் ஐயா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதான்மா சொல்லுங்க. அது மாதிரி வந்து யாரும் தலையிட முடியாது. உங்களுக்கு நஷ்டஈடெல்லாம் அவங்க வாங்கி தருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. அப்படி ஒரு ஸ்கேம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதையும் ம். சொல்லிடுறேன். ம். ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னா ஒரு சம்பந்தப்பட்ட நபர் வந்து ஒரு 10 வருஷம் உள்ள இருப்பாரு, அவ்வளவுதான். ஓ. அவரோட சொத்துக்களை சீஸ் பண்ணாங்க, சீஸ் பண்ணி என்ன வேலைக்கு போதா வித்து அது ஏதோ கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தான் செட்டில் பண்ணுவாங்க. ம். 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 இது வந்து நாங்க நிறைய பார்த்துட்டோம், நிறைய எம்எல்ஏ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ல நாங்க பார்த்தோம். ஓ. அது நாங்க அதை வந்து கொஞ்சம் விற்பாங்க, பாதி அமைக்கிறாங்க, பாதி கொடுப்பாங்க. ம். அவன் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு போனானா இதை பிடிச்சி வித்து எல்லாம் பண்றது இவங்க கொஞ்சம் ஸ்கேம் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா இதெல்லாம் அதாவது ஒரு பத்திரிகை சார்ந்த நபர், ஊடகத்துறையை சேர்ந்ததுன்னா அது உள்ளேயும் போயிருக்கிறேன். ம். 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 ஒரு இதையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு விதமான இது கிடைக்கும். இப்போ மைவி3 பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ம். ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சது. அதான் இப்ப இன்னொரு இதுல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதே டைம் ஆயிடுச்சு, நான் ரோட்ல ரொம்ப நேரம் நிக்கிறேன், கிளம்புறேம்மா. சரியா. கூப்பிடுறேம்மா. ஓகேயா. ஓகேயா. தேங்க்ஸ் ஐயா. ஓகேம்மா.